ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமஹ. நம சிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் 18 சித்தர்களின் பாடல்களை ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது பாம்பாட்டி சித்தர் இந்த கருத்தின் அடிப்படையில் எழுதிய பாடல்களை ஒன்றின் பின் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் வேறும் சில பாடல்களை பார்ப்போமா? பூசை செய்ததாலே சுத்த போதம் வருமோ, பூமி வலம் செய்ததனால் புண்ணியம் உண்டோ, ஆசையற்ற காலத்திலே ஆதி வஸ்துவை அடையலாம் என்று துணிந்து ஆடாய் பாம்பே. பூசை செய்வது, பூமியை வலம் செய்வது, அதனால் என்ன கூறுகிறார் என்றால், இந்த கோவில்களில் எல்லாம் நாம் சுற்றுவோமே, சிவ சந்நிதியை, வேற அம்பாள் சந்நிதியை எல்லாம் சுற்றுவோமே, இதை செய்ததாலோ இல்லை பூஜைகள் எல்லாம் செய்ததாலோ எல்லாம் வந்து விடுமா? இறைவன் நாம் அகத்தில் இருக்கிறான் என்ற போதம் வந்து விடுமா என்று கேட்கிறார். இவ்வாறு பூசை செய்வது, பிரகாரங்களை, அதாவது இந்த சந்நிதியை சுற்றுவது, பலவிதமாக சுற்றுவார்கள். 108 முறை சுற்றுவது, அதுவும் இந்த அட்மிஷன் காலங்களில் எல்லாம் நம்ம போய் பார்த்தோம்னா அந்த பூமியை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அந்த கோவில் சந்நிதியை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. 101 சுற்று, அடிமேல் அடி வைத்து சுற்றுதல், அப்புறம் அந்த அங்க பிரதர்ஷனம் என்று கூறுவார், உடம்பையே வைத்து சுற்றுவது, முட்டி கண்ணி இட்டு விட்டு சுற்றுவது, இதையெல்லாம் சர்வ சாதாரணமாக நாம் செல்லும் கோவில்களில் எல்லாமே காண்போம். அதையே தான் பாம்பாட்டி சித்தர் கூறுகிறார். இதனால் என்ன புண்ணியம்? இதையெல்லாம் சுற்றி சுற்றி வந்ததனால் பல பூஜைகள், பூஜை முறைகள் என்பது நாம் கர்மகாண்டத்திலே, வேதத்திலே கர்மகாண்டத்தில் நிறைய இருக்கிறது. அது எல்லாம் எதற்காக இருக்கிறது என்றால், ஒவ்வொரு உலக ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக. இந்த பூஜை செய்தால் உனக்கு வேலை கிடைக்கும், இந்த பூஜை செய்தால் உனக்கு பெரும் வசதி கிடைக்கும், இது போல் பல பூஜை முறைகள் இருக்கிறது. இது எல்லாம் உலக வாழ்க்கைக்கு சரி. ஆனால் அகத்தில் ஈசனை காண வேண்டும் என்றால், அந்த அகத்தில் நாம் ஈசனை கண்டால்தான் நாம் யார் என்பதை நமக்கு உணர முடியும். அந்த சத்தியத்தை உணர வேண்டும் என்றால் இது எல்லாம் போதுமா என்று கேட்கிறார். சத்தியத்தை உணருவதற்கு இந்த பூஜைகளோ இந்த கோவிலை சுற்றுவதோ இது மட்டும் போதாது. இது எல்லாம் ஓரளவுக்கு நாம் மனதை தூய்மைப்படுத்தும். அதோடு நாம் நின்று விட்டால் நாம் மித்தம் எல்லாமே நமக்கு நஷ்டப்பட்டு போய்விடும். அதெல்லாம் ஒரு அளவுக்கு நாம் மனதை சுத்தப்படுத்தும், சரிதான். ஆனால் நாம் அந்த நிலையில் இருந்து உயர வேண்டும் என்று சித்தர்கள் கருதுகிறார்கள். அந்த புண்ணியம் செய்து உலக வாழ்க்கையிலேயே எல்லாம் அடைந்துவிட்டு இங்கிருந்து அடுத்த ஒரு நல்ல பிறவி கிடைக்கலாம், இல்ல ஒரு சொர்க்கம் போய் சென்று அடையலாம். இது போதுமா? இது போதாது. அகத்தில் நாம் ஈசனை கண்டால்தான் நம்முடைய பிறவி துன்பம் முடியும். இதைத்தான் சித்தர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஆசையற்ற காலத்திலே ஆதி வஸ்துவை அடையலாம் என்று துணிந்து ஆடாய் பாம்பே என்று பாம்பே என்று கூறுகிறார். ஆசையற்ற காலத்திலே, அதாவது மனதில் எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. மனதில் உலகளவிலான ஆசைகள் எதுவும் இருக்காத நேரத்தில், அந்த சமயத்தில் ஆதி வஸ்துவை, அந்த ஈசனின் திருப்பாதங்களை அல்ல அந்த ஈசனை நாம் அடையலாம். மனதில் உள்ள உலகின் அளவான ஆசைகளை அடக்கும் பொழுது அந்த ஈசனை நாம் அகத்திலே கண்டு அடையலாம் என்று தைரியமாக கூறு பாம்பே என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். இந்த பூஜை முறைகள், கோவிலில் சென்று சுற்றுவது, இதெல்லாம் ஆரம்ப கால பக்தி. இதை சித்தர்களுக்கு ஆரம்ப நிலையில்தான் பக்தி அவர்கள் வைத்திருப்பார்கள். நமக்கு என்னவோ அது பெரிய அளவு போல் தோன்றும். நான் 101 சுத்தி விட்டேன், அதனால்தான் எனக்கு இந்த வேலை கிடைத்தது என்றெல்லாம் நாம் சாதாரணமாக கூறுவதை நாம் பார்த்திருப்போம்.
ஆனால் அதெல்லாம் ஒரு ஆரம்பகால பக்தியிலே இருக்கிறதே தவிர சித்தர்கள் நிலைக்கு அது வரவில்லை. அதனால் அவர்கள் இதை கூறுகிறார்கள். இதனால் இந்த மாதிரி பூஜைகள் செய்வது, கோவிலுக்கு சென்று வழிபடுவது, இது எல்லாம் நாம் மனதை சுத்திப்படுத்தும். நாம் இறைவனுடன் ஒரு ஈடுபாடை வைத்துக் கொள்வதற்கு இது மிகவும் உதவும். ஆனால் இது போதாது, அதையும் விட்டு அடுத்த நிலையில் செல்ல வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அடுத்தொரு பாடலை பார்ப்போம். எண்ணறிய புண்ணியங்கள் எல்லாம் செய்துமென் ஏகன்னடி நெஞ்சமதில் எண்ணாவிடிலே பன்னறிய தவப்பயன் பத்தி இல்லையே பாழ்படுமென்று துணிந்து ஆடாய் பாம்பே. அதாவது பெரிய புண்ணியங்கள் எல்லாம் செய்திருப்போம். சில பேர்கள் கோவில்கள் கட்டுவதெல்லாம் இன்றைய காலத்தில் பெரும் புண்ணியம். கோவில்கள் கட்டுவது மிகப்பெரிய புண்ணியம் என்னவென்றால் வித்யாதானம். அந்த தானத்தை நாம் அறிந்ததை மற்றவர்களுக்கு பகிர்வது பெரிய ஒரு தானம் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அதற்கு அடுத்த தானம் அன்னதானம். ஒரு வயிற்றுக்கு வயிறார சாப்பாடு போடுவது அன்னதானம். ஆனால் அந்த தானம் செய்தால் அது ஒரு பசி, அடுத்த வேலைக்கு திருப்பியும் பசி வந்து விடுமே. அதனால் அதன் கருதுகிறது ஒரு இரண்டாம் நிலையில். வித்யாதானம் என்பது நாம் கூறும் ஒரு கருத்தை மற்றவர்களுக்கு புரிந்து விட்டால் அது வாழ்க்கை முழுவதும் அவர்களுக்கு அது பிரயோஜனப்படும். அதனால் வித்யாதானத்தை பெரிதாக கருதுகிறார்கள். இரண்டாவது வருவது அன்னதானம், நாம் செல்வத்தை பகிர்ந்து கொள்வது. இதுபோல் பட்டியலிட்டு கொண்டு போனால் பெரும் பெரும் தானங்கள் இருக்கிறது. ஊரிலே ஒரு கிணறு அமைப்பது, ஊரிலே 4 பேர் கூடி அதை வழிபடுவதற்காக ஒரு சத்சங்கம் எல்லாம் நடத்துவதற்காக ஒரு மேடை அமைத்து கொடுப்பது, இது எல்லாம் பெரும் பெரும் தானமாகத்தான் கருதுகிறார்கள். ஆனால் இந்த தானம் எல்லாம் செய்வதனால் பெரும் புண்ணியங்கள் கிடைக்கும். இது செய்து என்ன பயன்? ஏனென்றால் ஏகன்னடி நெஞ்சமதில் எண்ணாவிடிலே, என்னதான் நீ புண்ணியம் செய்திருந்தாலும் அந்த புண்ணியம் எல்லாம் எதற்காக பயன்பட வேண்டும் என்றால் ஈசனை அகத்தில் காண்பதற்காக. அதை விட்டுவிட்டு வெறும் புண்ணியம் மட்டும் செய்து கொண்டே போனால் இங்கிருந்து சென்ற பிறகு ஒரு சொர்க்கவாசம் கிடைக்கும். ஆனால் அதுவும் அனுபவித்து தீர்ந்த பிறகு திருப்பி வர வேண்டியதுதான். ஆனால் இந்த புண்ணியங்கள் எல்லாம் செய்து முடித்து அதன் பயனாக, அதன் விளைவாக நாம் ஈசனை அகத்தில் காண முயற்சி செய்தால் பன்னறிய தவப்பயன் பத்தி இல்லையே பாழ்படும் என்று துணிந்து ஆடாய் பாம்பே. நீ அதை முயற்சி செய்யவில்லை என்றால் என்னதான் நீ புண்ணியம் செய்திருந்தாலும் அது எல்லாம் பாழாகிவிடும். இங்கிருந்து சொர்க்கத்துக்கு போகிறோம். இந்த ஜென்மா முடிந்த பிறகு சொர்க்கவாசம் கிடைக்கிறது. அங்கே சென்று சில காலம் அமைதியாக இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம். அங்கு போய் வேறு பெரும் புண்ணியம் செய்ய முடியாது. ஏனென்றால் அங்கு அந்த நிலை ஒரு ஸ்டேபிள் என்று கூறுவார்கள், அங்கே நின்றுவிடும். அந்த புண்ணியம் எல்லாம் செய்து அந்த இதெல்லாம் அனுபவித்து முடிந்த பிறகு திரும்பவும் பூமிக்கு தான் வர வேண்டும். மனிதனாக பிறந்து ஒன்றே என்று திரும்பவும் செய்ய வேண்டும் புண்ணியம். இது எவ்வளவு காலம் இங்கேயும் அங்கேயுமாக சென்று கொண்டிருப்பது? இதனால் இது எல்லாமே நிரந்தரம் அல்ல. என்னதான் நீ புண்ணியங்கள் செய்தாலும் அந்த புண்ணியத்தை சேர்த்து நாம் மனதில் ஈசனை காணவில்லை என்றால் எந்த புண்ணியம் செய்தாலும், பெரும் புண்ணியங்கள் செய்திருந்தாலும் அது பாழாகிவிடும் என்று ஆடு பாம்பே என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். துணிந்து ஆடு பாம்பே, நான் சொல்கிறேன் அது மிகவும் சரி, துணிந்து ஆடு பாம்பே என்று கூறுகிறார். ஆற்றுவதற்கு அரிய தவமும் சிறந்த பக்தியும் இல்லை என்றால் அனைத்துமே வீணாகிவிடும் என்று துணிந்து கூறு பாம்பே என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். அவரின் மேலும் ஒரு பாடலை பார்ப்போம். கண்டவர்கள் ஒரு காலம் வெண்டிடார்களே, வெண்டவர்கள் ஒரு காலம் கண்டிடார்களே, கொண்டகோல முள்ளவர்கள் கொன்னிலை காணார், கூத்தாடி கூத்தாடியே நீ ஆடாய் பாம்பே. கடவுளை கண்டவர்கள், அதாவது கடவுளை பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள் விண்டிடார்களே, எதுவும் கூற மாட்டார்கள். அவர்களுக்கு கூற இயலாது. ஏனென்றால் அந்த அனுபவம், சிவனை கண்ட அந்த அனுபவம் மனதையும் கடந்தது. அதனால் அவர்களுக்கு மனதளவில் எப்படி இருந்தார் என்னவென்று எல்லாம் கூற முடியாது. ஓரளவுக்கு கூறலாமே தவிர
முழுவதுமாக கூற முடியாது. என்ன உணர்ச்சி அவர்களுக்கு அந்த ஒரு நொடியில் அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை கூறவே முடியாது. சந்தோஷமாக இருந்தது, நன்றாக இருந்தது என்று கூறலாமே தவிர முழுமையாக கூற இயலவே இயலாது. ஏனென்றால் அது மனதையும் கடந்த ஒரு நிலை. அதனால் கண்டவர்கள், இறைவனை அறிந்தவர்கள், இறைவனுடன் ஒன்று சேர்ந்தவர்கள் பெரும் சித்தர்களுக்கு இறைவனை பற்றி முழுதாக எதுவும் கூற முடியாது, பேச முடியாது. விண்டவர்கள் ஒரு காலம் கண்டிடார்களே, மற்றவர்கள் எல்லாம் அவ்வாறு இவ்வாறு என்று கூறினால் அதையெல்லாம் அவர்கள் காணவில்லை என்றுதான் கருத வேண்டுமே தவிர, அவர்கள் எல்லாம் இறைநிலையை அனுபவித்தவர்கள், ஈசனை அகத்தில் கண்டவர்கள் என்று கூற முடியாது. ஏனென்றால் அது கூற முடியாத ஒரு நிலை. அவ்வாறு கூறினால் அவர்கள் அனுபவிக்கவில்லை என்றுதான் பொருள். காணவில்லை என்றால் அந்த ஈசனை அனுபவிக்கவில்லை. இதனால் உலகில் உள்ள பல கோலத்தில் உடையவர்கள், உலக வாழ்க்கையிலே பெரும் பற்று உள்ளவர்களுக்கு அந்த ஈசனை அடைய முடியாது. பெரும் பதவி வேணும், பெரும் செல்வம் வேணும் என்று எல்லாம் விரும்புபவர்களுக்கு அந்த ஈசனை அடைய இயலாது. எனவே இதை நன்கு கூறி, நீ கூத்தாடி கூத்தாடி ஆடு பாம்பே என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். அந்த ஈசனை அறிய வேண்டும் என்றால் அவரையே நினைத்து நினைத்து இருக்கும் பொழுது ஒரு நிலையில் அந்த மனமே அந்த ஈசனில் அழிந்துவிடும். அன்று நாம் ஈசனை நம் அகத்தில் காண்போம் என்று கூறுகிறார். வேறும் ஒரு பாடல். 1008 இதழ் வீட்டில் அமர்ந்த சித்தன், அண்டமெல்லாம் நிறைந்திடும் அற்புத சித்தன், காயமில்லாது ஓங்கி வளர் காரண சித்தன், கண்ணுள் ஒளி ஆயினான் என்று ஆடாய் பாம்பே. இது சித்தர்களை பற்றி கூறுகிறார். அந்த சித்த நிலையில் அவர்கள் எவ்வாறு இருப்பார் என்று கூறுகிறார். நாம் முன்பே பார்த்தது போல் நம்முடைய சூக்ஷ்ம உடம்பில் 7 சக்கரங்கள் உண்டு. 6 உடம்பில் உண்டு, 7வது தலைக்கு கொஞ்சம் வெளியில் இருக்கும். இவ்வாறு 7 சக்கரங்கள் உள்ளது. அதில் மூலாதார சக்கரத்தில் அந்த குண்டலினி சக்தி இருக்கும். யோகி தியானம் செய்ய செய்ய பக்தியாலோ ஞானத்தாலோ அந்த குண்டலினி சக்தி உயிர் பெற்று மேலே சூக்ம நாடியின் வழியாக ஒவ்வொரு சக்கரமாக மேலேறி செல்லும். அந்த சகஸ்ரதளத்தில் இருக்கும் பொழுது அந்த சித்தன் முழு நிலையை அடைகிறான். மூலாதாரத்தில் அது 4 இதழ் தாமரை பூ போல் இருக்குமாம். சுவாதிஸ்தானத்தில் 6 இதழ் கொண்ட தாமரை, மணிப்பூரகத்தில் 10 இதழ் கொண்ட தாமரை, அநாகதத்தில் 12 இதழ் கொண்ட தாமரை, விசுத்தியில் 16 இதழ் கொண்ட தாமரை, ஆக்ஞா சக்கரத்தில் 2 இதழ்கள் தான் இருக்கும். ஆனால் அந்த ஒவ்வொரு இதழ்களிலும் வேறு சிறிய சிறிய 48 இதழ்கள் இருக்கும். கூட்டலாக 96 இதழ்கள். ஆனால் அது 2 பெரிய இதழ்களிலே அடங்கி இருக்கும். சகஸ்ரதளத்தில் சென்றால், சகஸ்ரார சக்கரத்தில் சென்றால் 1000 இதழ் கொண்ட தாமரை அது. அதையே கூறுகிறார். 1008 இதழ் வீட்டில் அமர்ந்த சித்தன். அந்த சித்தன் யோக நிலையில் மிகவும் சிவனையே எண்ணி இருக்கும் பொழுது மூலாதாரத்தில் இருக்கும் அந்த குண்டலினி சக்தி சூக்ம நாடியின் வழியாக ஒவ்வொரு சக்கரமாக ஏறி சகஸ்ராரத்தில் வந்து வீற்றிருக்கும் பொழுது 1008 இதழில் அந்த சித்தன் இருப்பான், அந்த உயிர் இருக்கும். அண்டமெல்லாம் நிறைந்திடும் அற்புத சித்தன். அப்பொழுது அந்த சித்தனுக்கு அவன் ஒரு உடம்பின் உள் அகப்பட்டவன் அல்ல, மனதிலும் இந்த உடம்பிலும் அகப்பட்டவன் அல்ல. அந்த சித்தன் அந்த சமயத்தில் அவன் எங்கும் பரந்திருக்கிறான். இந்த பூலோகம் முழுவதும், இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவன் நிறைந்திருக்கிறான். நிறைந்திடும் அற்புத சித்தன். அந்த சகஸ்ராரத்திலே அந்த சுஷும் நாடி வழியாக வரும் குண்டலினி சக்தி இருக்கும் பொழுது, அந்த உயிர் இருக்கும் பொழுது அந்த சித்தன் இந்த அண்டமெல்லாம் நிறைந்திருக்கிறான். நாம் எல்லோருக்கும் இப்பொழுது அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. ஏனென்றால் நம்ம எல்லாம் நினைக்கிறோம் நாம் இந்த உடம்பு மட்டும்தான், நான் என்றால் இவ்வளவுதான், இந்த உடம்பில் அகப்பட்டவன் தான் நான் என்று. ஆனால் அந்த சித்தனுக்கு, அந்த நிலையில் உள்ள சித்தனுக்கு அவன் இந்த உடம்பின் உள், இந்த உடலின் உள் அகப்பட்டவன் அல்ல. அவன்
அவன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பவன் என்பதை அவன் உணருவான். அதுதான் சத்தியமும். இந்த ஒரு உடலில் அகப்பட்ட உயிர் அல்ல இது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் ஒரு உயிர்தான் இது. ஆனால் நம்மால் அதை புரிய முடியவில்லை. சித்தன் அதை புரிந்திருக்கிறான். காயம் இல்லாது, காயம் என்றால் இந்த உடல், உடல் இல்லாது ஓங்கி வளர் காரண சித்தர். அவனுக்கு இந்த உடலே இல்லை, உடலே கிடையாது, உடலை மீறினவன் அவன். அந்த சமயத்தில் கண்ணுள் ஒளி ஆயினான் என்று ஆடாய் பாம்பே, அவன் கண்ணுள் ஒளியாக இருப்பான் என்று கூறு பாம்பே என்று கூறுகிறார் பாம்பாட்டி சித்தர். மிகவும் அழகான ஆழமான வரிகளில் அந்த சித்தரின் நிலையை பற்றி பாம்பாட்டி சித்தர் கூறுகிறார். மேலும் அவர் என்ன கூறுகிறார் என்பதை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். நம சிவாய.